தமிழ் மக்கள் இம்முறை தேர்தலில் பேரினவாத கட்சிகளை ஆதரிக்கக்கூடிய மனநிலை வரும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ப. அரியநேத்திரன். தமிழ் பொது வேட்பாளர் விடயம் தோல்வி கலக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தமே தவிர தமிழ் மக்களின் அரசியல் தீர்வு காணதல்ல. இபிடிபியின் ஊடக பேச்சாளர். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி போராடி வரும் அம்மாக்களுக்கு பயங்கரவாத முத்திரை. நாமல் ராஜபக்சவிற்கு எதிராக முறைப்பாடு பல்டி அடித்தார் அமைச்சர் பந்துல குணவர்த்தன. நாடாளுமன்றத்தை கலைக்க திட்டமிடும் ரணில் விக்ரமசிங்க அரசியல் வட்டாரங்களில் கசிந்த தகவல். ரணிலுக்கு ஆதரவு படையெடுத்த மொட்டு அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள். மைத்திரிக்கான தடை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தமிழரசு கட்சி வழக்கில் புதிய திருப்பம் அக்டோபர் 14 விளக்கத்துக்கு முன்னர் கலந்தாய்வு. ஜனாதிபதி ரணிலுக்கு முழுமையாக ஆதரவு சற்று முன் அறிவித்தார் அலி சஃப்ரி. ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான கொள்கையுடனேயே செயற்படுவேன் நாமல் ராஜபக்ஷ திட்டவட்டம். ஏழு கட்சிகள் சிவில் அமைப்புகளுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் என கூறப்படுவது தோல்வி கலக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தமே தவிர தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கான ஒப்பந்தம் அல்ல என ஈழமக்கள் கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயாதுரை ஸ்ரீரங்கேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள சூழலில் பல்வேறு தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்துகின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் தேர்தல் திணைக்களம் அடுத்த வருட நடுப்பகுதியிலே பாராளுமன்ற தேர்தலும் நடைபெறும் என்கின்ற ஒரு தகவலையும் செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் சமீபத்தில் 7 கட்சிகள் கூட்டம்னு சொல்லி சிவில் அமைப்பினருடன் தாங்களது ஒப்பந்தம் செய்து கொண்டதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கான புகைப்படங்களும் சமூக வலைத்தளங்களில் சோசியல் மீடியாவிலும் வெளியாகிருந்தது. உண்மையில் 2 நாடுகள் 2 கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்கள் ஒப்பந்தம் செய்வதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். 2 தரப்பினர்கள் இணக்கப்பாடில்லாத 2 தரப்பினர்கள் ஒரு இணக்கத்துக்கான ஒரு பொது ஒப்பந்தத்தை செய்வதை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இங்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக சொல்லிக்கொள்கின்ற சில உதிரி கட்சிகள் சிவில் அமைப்பினருடன் நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டோம், அது ஒரு பெரியொரு விடயமாக தாங்கள் பார்ப்பதாகவெல்லாம் அதனூடாக பெரியொரு பேரெழுச்சி ஏற்பட்டிருக்கின்ற என்றெல்லாம் ஒரு செய்திகளை அவிட்டு விட்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே இவர்கள் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலினுடைய தோல்வி கலக்கத்திலிருந்து தான் இவ்வாறான நாடகத்தை அரங்கேற்றிருக்கின்றார்களே தவிர இது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனைக்கான தீர்வுக்கான இந்த ஒப்பந்தமோ எதுவுமே கிடையாது. சிவில் அமைப்பினர் என்று மறுபகுதியினர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்று சொல்லிக்கொண்டு இவ்வாறான செயற்பாடு ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதில் சிலர் அரசியல் கட்சிகளாக பதிவு செய்யப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிலையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற இந்த ஒப்பந்தத்தை தாங்கள் செய்துள்ளதாகவும் கூறுகின்றார்கள். அதில் இன்னும் தங்களுடைய பொது வேட்பாளர் யார், சின்னம் யார் என்றெல்லாம் அவர்கள் இந்த தகவலை இதுவரை வெளியிடவில்லை. இது இன்னும் அங்கே குழப்பங்கள் நீடித்து கொண்டு தான் இருக்கின்றன. இரண்டால் இது ஏமாற்றுத்தனமான ஒரு செயல்பாடு. ஆகவே எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனை தொடர்பாக இந்த பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் அங்கே இந்த தேர்தலில் தெரிவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இன்று சில கட்சியினுடைய தலைவர்கள் சொல்கின்றார்கள், சமஷ்டிக்கு யார் இடங்குகின்றார்களோ அவருடன் தான் நாங்கள் பேசுவோம் என்கின்ற கருத்துக்கள் வருகின்றன. இன்னும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகினதன் பின்னர் அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களின் அடிப்படையில் நாங்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஜனாதிபதி வேட்பாளரை தாங்கள் ஆதரிப்பர் என்ற ஒரு நிலப்பாட்டை எடுத்திருக்கிறதாகவும் ஒரு செய்திகளும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த சூழ்நிலையில்
இந்த 7 கட்சிகளுடைய கூட்டு என்கின்ற ஒரு செயல்பாடு என்பது மக்களை முட்டாளாக்குகின்ற ஒரு செயற்பாடாகவே, அரசியல் பித்தலாட்டம் காண்பிக்கின்ற செயல்பாடாகவே இருக்கின்றது என்பதை நாங்கள் இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கொள்கின்றோம். அதே போன்று கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற வடக்கு மாகாண சபை தேர்தலில் அங்கே தென்னிலங்கையிலிருந்து இழுத்து வரப்பட்ட முன்னாள் நீதியரசர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவரை அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவரை அழைத்து வந்தது. செங்கம்பளம் விரித்து இங்கே அழைத்து வந்து வடக்கு பகுதிக்கு அழைத்து வந்து புஞ்சி பொருளையில் வாக்காளராக விழுந்தவரை அழைத்து வந்து அவருக்கு முதலமைச்சராகவும் ஆக்கி பல செயல்பாடுகளை செய்திருந்தது. அதை இன்று கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளுக்கு பிறகு திரு சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய ஒரு 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 கலந்துரையாடலே மிக தெளிவாக சொல்கின்றார், நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்று. இந்த விடயத்தை நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தெளிவாக கூறியிருந்தது. இந்த மக்களுடைய பயணத்திலே, இந்த மக்களுடைய ஈழ விடுதலை போராட்ட பயணத்திலே பங்கெடுத்தவர்கள் எவ்வளவோ இருக்கின்ற பொழுது இவ்வாறான செயற்பாட்டை செய்கின்றார் என்ற விடயத்தை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். ஆனால் அன்று இல்லை, அவர் நீதியரசர், அவர் பல விடயங்களை சாதிப்பார், ஓய்வு பெற்றவர், அவர் பல விடயங்களை செய்ய முடியும் அவரால் என்கின்றெல்லாம் மக்களை ஏமாற்றி அமைந்தது தமிழர் அரசு என்று சொல்லி பல்வேறு செய்திகளை வெளியிட்டு அரங்கேற்றத்தை காட்டினார்கள். ஆனால் இன்று அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த செயற்பாடு என்பது தாங்கள் விட்ட மகா தவறு, தமிழரசு கட்சி செய்த தவறு என்பதை இன்று ஒத்துக்கொள்கின்றார்கள். அந்த விடயத்தை நாங்கள் அன்றே சுட்டி காட்டியிருந்தோம். இவ்வாறானவர்கள், இந்த இதுக்கு உதவாதவர்கள், இவர்கள் கடந்த ஈழ விடுதலை போராட்டம் இருந்த பொழுது எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் வடக்கிலிருந்து தென்னிலங்கைக்கு தஞ்சமடைய சென்றவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சிகளெல்லாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே அவர்கள் எல்லாம் கைது செய்து சிறையிட்டவர்கள் என்றெல்லாம் பல விட சொல்கின்ற போது இல்லை அதை எல்லாத்தையும் மூடி மறைத்தார்கள். இன்று அந்த விடயத்தை ஒப்புக்கொள்கின்றார்கள். அதே போன்று தாங்கள் அந்த அமைச்சரவைகள் இருந்தவர்கள் எல்லாம் மாற்றம் செய்த போது தாங்கள் எல்லாம் மௌனமாக இருந்ததுக்கு வவுனியாவிடம் மன்னிப்பு கேட்கின்ற கருத்தெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்களை ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தெளிவாக சொல்லியிருந்தது. அதுதான் இன்று காலங்கடந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். இனிவரும் காலங்களிலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எடுக்கின்ற அரசியல் நிலப்பாடு என்பதும் காட்டுகின்ற தீர்க்க தரிசனமான வழிமுறை என்பதுதான் இந்த மக்களுக்கு ஒரு விமோசனத்தை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம். கோண்டாவில் பொது சுகாதார பரிசோதகர் ஜெகானந்தன் தலைமையிலான குழுவினரினால் 12/3/2024 அன்று கோண்டாவில் பகுதியில் அமைந்துள்ள பலசரக்கு கடையொன்றில் விற்பனை செய்யப்பட்ட உப்பில் சந்தேகமடைந்த பொது சுகாதார பரிசோதகர் உப்பில் மாதிரி எடுத்து பகுப்பாய்விற்கு அனுப்புவதற்கு தீர்மானித்தார். அன்றைய தினமே மாதிரியை பெற்றுக்கொண்ட பொது சுகாதார பரிசோதகர் அதனை அனுராதபுரம் அரசு பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு பகுப்பாய்வு அறிக்கைக்காக அனுப்பி வைத்தார். பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கையில் நியம அளவினை விட குறைந்த நிலையில் அயடினின் அளவு குறித்த உப்பில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து கடை உரிமையாளர், விநியோகஸ்தர், புத்தளத்தினை சேர்ந்த உப்பு கம்பெனி உரிமையாளர் ஆகியோருக்கு எதிராக நீதவான் நீதிமன்றில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. வழக்கினை விசாரித்த நீதவான் ஏ ஆனந்தராஜா மூவருக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் 30,000 தண்டம் விதித்தார். அத்துடன் உப்பு தொழிற்சாலையை பரிசோதிப்பதற்கு ஏதுவாக பரிசோதனை அறிக்கை, நீதிமன்ற நடவடிக்கை தொடர்பில் உப்பு கம்பெனி அமைந்துள்ள பிரதேச சுகாதார திணைக்களத்துக்கு அறிவித்தல் வழங்கி அது தொடர்பான அறிக்கையை 1/10/2024 மன்றில் சமர்ப்பிக்குமாறு பொது சுகாதார பரிசோதகருக்கு கட்டளை வழங்கி வழக்கினை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தார். நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராகவோ அல்லது வேறு எந்த சம்பவம் தொடர்பாகவோ காவல்துறையில் முறைப்பாடு செய்ய தாம் ஒருபோதும் சென்றதில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சருமான பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிராக ஹோமாகம காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். எந்த ஒரு கிரிமினல் குற்றம் குறித்தும் குற்றப்புலனாய்வு துறையிடம் புகார் செய்வேன். இதுவரை நான் எந்த காவல்துறையிலும் புகார் செய்யவில்லை என்றார். அப்படியானால் பத்திரிகைகளில் வெளியாகும் செய்திகள் தொடர்பான உண்மை நிலவரத்தை கேட்டபோது அப்படி புகார் செய்யப்படாத நிலையில் பத்திரிகைகளில் இதுபோன்ற தகவல்கள் வெளியானால் என்ன செய்வேன் என கேள்வி எழுப்பிய அமைச்சர் பதிலளித்தார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவுடன் முரண்பாடு உள்ளதா என வினவிய போது பொது முன்னணி அரசியல் குழு கூட்டத்திலும் நாங்கள் நட்பு ரீதியாக உரையாடினோம். அங்கு ஜனாதிபதி வேட்புமனு குறித்து நமது கருத்தை தெரிவித்தோம். கட்சியின் கருத்தில் இருந்து விலகி செல்பவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பிரேரணைக்கு நாங்கள் ஆதரவாக இருந்தோம். ஆரோக்கியமான ஜனநாயகம் அப்படித்தான் என்றார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது அதிகாரத்திற்கு அமைய நாடாளுமன்றத்தை கலைப்பார் என உயர் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள விரிசல் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மொட்டு சின்னத்தில் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ள நிலையில் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக தெரிவித்து வருகின்றனர். ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்னர் இரு கட்சிகளும் இணக்கப்பாட்டுக்கு வர முடியாத பட்சத்தில் நாடாளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தி வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமை தடையல்ல என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் 2 தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்துவது சாத்தியம். ஆனால் 2 தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துவது சாத்தியம் இல்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி போராடி வரும் அம்மாக்களை பயங்கரவாத முத்திரை குத்தி அவர்களின் போராட்டத்தினை மலினப்படுத்தும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி திருமதி அமலநாயகி தெரிவித்தார். இன்றைய தினம் மட்டக்களப்பு கல்லட்டியில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவர் திருமதி அமலநாயகி பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். விசாரணைகளின் பின்னர் மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை முன்வைத்தார். வணக்கம், நான் அமலராஜ் அமலநாயகி, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் மட்டக்களப்பு மாவட்டம். நேற்றைய தினம் 27ஆம் தேதி எனக்கு ஐத்தியமலை போலீசாரால் டிஐடியினரின் விசாரணை பிரிவு கல்லடிக்கு வரும்படி ஒரு அழைப்பு கடிதம் ஒன்று தரப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் எனக்கு போக இயலாமல் இருந்ததால் இன்றைய நாள் 30ஆம் தேதி 9 மணிக்கு அந்த இடத்துக்கு என்ன அழைத்தார்கள். நான் இன்றைக்கு அந்த விசாரணைக்கு போயிட்டு வந்தேன். நான் அதில் சுமார் 3 மணித்தியாலம் என்னுடைய வாக்குமூலங்கள் எடுக்கப்பட்டது. அந்த வகையில் அதில் நிறைய விடயங்கள் கேட்கப்பட்டிருந்தது. ஒரு ரெண்டு பெரிய ஃபைல் ஃபுல்லாக என்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்ட ஃபைல் அவங்களுக்கு பிட்டிஷன் அனுப்பப்பட்டு உள்ளதாகவும் அது கொழும்பிலிருந்து தங்களுக்கு விசாரணை செய்து தரும்படி அனுப்பியிருக்கிறதாகவும் என்னுடைய முழு விவரங்கள் உட்பட முழுதையும் தங்களுக்கு தரவுகளை எடுத்து தர சொல்லி கேட்டதால் தாங்கள் என்னை விசாரணைக்கு உட்படுத்தினதாக சொல்லப்பட்டது. அதில் நான் பிறந்த ஆஸ்பத்திரியில் இருந்து, நான் எந்த பாடசாலையில் கல்வி கற்றன்ற இதிலிருந்து, என்னோட கூட பிறந்த சகோதரங்கள், என் தாய் தகப்பன் இருக்கிறாங்களா இல்லையா, அவங்களோட பேர், என் அப்பாட பேர் வரைக்கும் எடுத்தாங்க. என் பிள்ளைகள் கல்யாணம் கட்டியிருக்கிற இடங்கள், அவங்க என்னென்ன தொழில் செய்கிறாங்க, என்ற மருமகள் என்ன தொழில் செய்கிறாங்க என்ற விவரங்கள் முழு பேரோட என் பிள்ளைகளின் முழு விவரங்களும் எடுக்கப்பட்டது. என் சகோதரங்கள விவரங்களும் அனைவர விவரமும் எடுக்கப்பட்டது. நான் எத்தனை சகோதரத்தோட பிறந்த நான்ன்றது உட்பட எடுக்கப்பட்டு, நான் கல்யாணம் கட்டின ஆண்டிலிருந்து எல்லா விவரங்களும் என் கணவருடைய பேர் முழு விவரங்களோடு பெறப்பட்டது. அதன் பிறகு இந்த போராட்டம் சார்பாக நான் எப்போ இருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் என்ற விஷயத்தையும் கேட்டவங்க இந்த 2012ஆம் ஆண்டில் இருந்து நீங்கள் தான் தலைவியாக இருக்கிறீங்களா என்றும் அந்த கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. அப்போ அதில் நான் சொன்னேன், இல்லை, ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றங்கள் வரலாம், அதில் ஒவ்வொரு தாய்மாரும் மாறி பொறுப்புகள் எடுத்து அதில் செய்து கொண்டு போவாங்கண்டு. இது அவ்வளவும் ஒரு சாதாரண கேள்விகளாக கேட்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவங்க
கேட்ட விஷயங்கள் எங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் என்னென்று சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த போராட்டம் எதற்காக செய்கிறீங்க என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கான நிதி எங்கேருந்து வருகுதுன்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கான ஒரு நிரந்தர அலுவலகம் இருக்குதான்னு கேட்டிருந்தாங்க. உங்களோட டயஸ்கோராவோட எங்களுக்குள்ள உள்ள தொடர்பை பற்றி கேட்டிருந்தாங்க. மற்றது கடந்த கால எல்டிடி அமைப்போட நாங்கள் தொடர்பில் இருக்கிறனான்ற விஷயங்களை கேட்டிருந்தாங்க. இப்படியான நிறைய கேள்விகளை என்னோட கேட்டிருந்தவங்க. நான் சொன்னேன், மற்றது சர்வதேசத்துக்கு போய் நாங்கள் சொல்லப்படுறது இலங்கை அரசாங்கத்தின் பரப்புரை செய்கிறோமாம், இலங்கை அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறோம் என்ற ஒரு விஷயத்தையும் அடிப்படையாக கொண்டு ஒரு பிட்டிஷன் அடிக்கப்பட்டு இங்கே அவங்களுக்கு விசாரணைக்காக வந்திருந்தது. அப்போ அந்த வகையில் நான் சொல்லப்பட்டது, என் கணவரை பிடிச்சிட்டு போனது 2009. அது வரைக்கும் என் கணவர் கொண்டு போன நபர் உட்பட முழு பேரையும் சொல்லியிருக்கிறேன். இவ்வளவுக்கும் என்ன நீங்கள் விசாரணை செய்கிறீங்களே, இந்த பிராயத்தனத்தை என் கணவரை தேடுற விஷயத்தில் நீங்கள் முன்னெடுங்க. நீங்கள் அப்படியே எடுத்திருந்தால் என் கணவரை கொண்டு போனது யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அதை சொல்லியிருந்தேன். நாங்கள் இன்றைக்கு 15 வருஷமாக வீதிக்கு வந்து நிற்க வேண்டிய தேவை இல்லைன்றதை சொல்லியிருந்தேன். ஒப்பீஸ் வச்சு நடத்துறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், இது வரைக்கும் இல்லை, முடிஞ்சால் உங்களோட காசில் எங்களுக்கு ஒரு ஒப்பீஸ் எடுத்து தாங்க. அப்படி இல்லைண்டா உங்களோட இந்த நீங்கள் விசாரணை செய்யப்படுற அலுவலகத்திலேயே ஒரு ரூமை தாங்க, நாங்கள் அதை எங்களுடைய ஒரு ஒப்பீஸாக நாங்கள் வச்சு பயன்படுத்துகிறோம். எங்களை பற்றிய தகவல் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். நான் மற்றது எல்டிடி அதில் 6 படங்கள் உட்பட படங்களை வச்சுருந்தாங்க. அந்த படங்கள் ஒவ்வொரு போராட்ட காலத்திலேயும் எடுக்கப்பட்ட படங்களாக இருந்தது. இதே ஊடக மையத்தில் நான் ஊடக சந்திப்பு செய்த படம் ஒன்றும் இருந்தது. இது எதற்காக இந்த ஊடக சந்திப்பு செய்தது என்று சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் சொன்ன போராட்டத்துக்கு மக்களை வர சொல்லி அழைப்பு விடுத்திருப்பேன், அல்லது உதவி கோரி அழைப்பு விடுத்திருப்பேன், அல்லது நீங்கள் இப்படியான விசாரணைகள் செய்யும் போது நான் அச்சுறுத்தப்படுற விஷயத்தை மக்களுக்கு பகிரங்கமாக நான் சொல்லியிருப்பேன். அதுக்காக இந்த ஊடக சந்திப்பு நான் செஞ்சுருக்கலாம். அது எந்த டேட்டில் இப்போ எனக்கு தெரியாதுண்டு. மற்ற பல்கலைக்கழகத்தில் மெழுகுதிரி கொளுத்தப்பட்ட படம் ஒன்றையும் அதில் காட்டி சொன்னாங்க. இது என்னத்துக்காக நீங்கள் எடுத்தது? அதில் அவங்க அதுக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கிற விஷயம், கடந்த காலத்தில் எல்டிடியில் இருந்து இறந்து போன நபர்களை நினைவு கூறுவதற்காக நான் பல்கலைக்கழக மாணவர்களையும் இணைத்து கொண்டு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளையும் இணைத்து அதில் அந்த ஞாபகத்தை நான் செய்கிறேன்ன்றதையும் அந்த அவங்க அனுப்பியிருந்த ரிப்போர்ட்டில் அனுப்பப்பட்டிருந்தது. நான் சொன்னேன், 90ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 5ஆம் தேதி 57 பேர் அப்பாவி பொதுமக்கள் தஞ்சம் பூந்திருந்த நேரத்தில் பஸ்களில் இராணுவம் சுற்றி வளைக்கப்பட்டு தலையாட்டி பொம்மைகள் ஊடாக 157 பேரை ஏற்றி கொண்டு போனவங்க பஸ்ஸில், அப்பாவி பொதுமக்கள். அந்த பொதுமக்கள் இதுவரைக்கும் என்ன நடந்தது என்று தெரியாது. அது அந்த பாதிக்கப்பட்ட தாய்மாரும் மாணவர்களும் இணைந்து நாங்கள் அவங்களுக்கான ஒரு நினைவூட்டலை அந்த இடத்துல நாங்கள் செய்கிறோம். நாங்கள் அது வளமையாக ஒவ்வொரு வருஷமும் அது செய்கிறது. அதற்கான படம் தான் இது. இது எல்டிடி இறந்தவர்களுக்காக கூறப்படுற நினைவு கூறல் இல்லை என்றதை சொல்லியிருந்தேன் நான். மற்றது அந்த மயிலத்தமடு மாதவளை அந்த பிரச்சனையில் எடுக்கப்பட்டிருந்த ஜனாதிபதி வந்த இடத்துல நான் எடுக்கப்பட்டிருந்த அந்த ஃபோட்டோஸ்கள் 2 வச்சுருந்தாங்க. அதில் எம்பி உட்பட எல்லாரும் இருக்கிறத கேட்டிருந்தாங்க. இவர் யார், இவர் என்னத்துக்கு இதுக்குள்ளே வந்தவர் என்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. எங்களோட உறவுகளை கேட்டு இது ஜனாதிபதிக்கு, இந்த நாட்டின் ஜனாதிபதியின் பொறுப்பு எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றது சொல்ல வேணும். அவர் சொல்லாத ஒழிச்சு கொண்டு அவர் போனதுக்காகத்தான் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் எங்களோட நிலைமையை ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தவனும் மக்களுக்கு தெரியப்படுத்தவணுன்றதுக்காக நாங்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஒரு பகுதியாக இருந்து நாங்கள் போராட்டம் நடத்தின நேரம் எடுத்த படம் தான் இது. அதை இலங்கை போலீஸாரால் எங்களை அடித்து துன்புறுத்தி எங்களை ஒரு குற்றவாளியாக பொது போக்குவரத்துக்கு பங்கம் விளைவித்ததாக சொல்லப்பட்டு இந்த விஷயத்தை செய்து இந்த படங்களை உங்களுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். இதே போல் பிடிஏ தொடர்பாக வேணாம் என்று சொல்லி நாங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் உடனே நிறுத்துங்கன்னு சொல்லி போராட்டம் நடத்தின படமும் அதில் இருந்தது. இன்னொரு படமும் பொது போராட்டங்களில் ஈடுபட்ட படங்கள் அதில் இருந்தது. அந்த படங்களை காட்டி காட்டி அதுக்கான காரணங்களையும் கேட்டு அது ஒப்போசிட்டாக மாறி தான் அதுக்கான அவங்களோட தகவல்களை கொடுத்துருந்தாங்க. அந்த பிட்டிஷத்தில் அப்படியான விஷயங்கள் தான் அதில் உள்ளடங்கப்பட்டிருக்குது.
மற்றது வெளிநாடு டயஸ்கோரோட பணத்திலேயே நீங்கள் போராட்டம் செய்கிறது என்று சொல்லி கேட்டாங்க. எங்களுக்குள்ள தலைவர் செயலாளர் பொருளாளர் என்று யாராவது இருக்கிறாங்களாண்டா நான் தலைவர் இருக்குது செயலாளர் இருக்குது பொருளாளர் இருக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஏனென்றால் இது நிதியோட சம்மந்தப்பட்ட போராட்டம் இல்லை, இது நீதியோட சம்மந்தப்பட்ட போராட்டம். இது நாங்கள் நிதி கையாளுறது இல்லை, அதால் எங்களுக்கு பொருளாளர் தேவையில்லை என்ற விஷயத்தை அவங்களுக்கு சொன்னேன். அப்போ டயஸ்கோரோ அவங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு காசு தரலையான்னு கேட்டான். நான் சொன்னேன் இது வரைக்கும் தர இல்லை, தொடர்பும் என்னட்ட இல்லை, இருந்தால் நீங்கள் தாங்க. ஏனெண்டா எங்கட பாதிக்கப்பட்ட தாய்மார் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இப்படி அன்றாடம் அதுகள் ஒவ்வொரு நாளும் கஷ்டமான நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்போ மருத்துவத்துக்காக அவங்களுக்கு உணவுக்காக நான் உட்பட இப்போ நான் தைக்கிறது உடுப்பு தைக்கிறேன். நான் உங்களோட ஒரே விசாரணைகளால் நான் உடுப்பு தைக்கிறத கூட நித்தாட்ட வேண்டிய ஒரு சூழலில் இருந்து என் கஸ்டமர் வாரதில்லை. அப்போ அப்படி நான் கூட வாழ்வாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு உதவி தேவைப்படும், நீங்கள் அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி தாங்க, நான் எங்களுடைய தேவைகளை நாங்கள் இது செய்கிறோம்னு சொல்லி அவங்களுக்கு அதுக்கான பதிலை நான் சொன்னேன். நான் அவங்க அதில் சொல்லப்பட்டிருந்தது டயஸ்கோரோட நிதியில் தான் நாங்கள் போராட்டங்களை செய்கிறோம்னு சொல்லி. மற்ற இந்த அமைப்புகளை பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் ஒரு நிதி சேகரிக்கிற அமைப்பு இல்லையாண்டு நான் சொன்ன நிதியை கேட்டு நாங்கள் நிற்கல, எங்களோட உறவுகளை கேட்டு நிற்கிறோம். நிதி எடுக்கிற அமைப்புகளை நீங்கள் போய் பாருங்கள், அதை நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. எங்களுக்கு நிதி வந்திருந்தால் நீங்கள் எங்களை பாருங்கள், எங்களை விசாரிங்க. அது நீங்கள் அவங்களோட தான் நீங்கள் எங்களை காட்டி நிறைய பேர் அமைப்புகள் வச்சு நடத்துகிறாங்க, அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் எங்களுக்காக ஒரு தண்ணி போத்தலோ எங்களோட தேவைகளையோ பூர்த்தி செய்யப்பட இல்லை, அதால் நாங்கள் அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு எங்களுக்கு எந்தவித இதுவுமே இல்லை என்று சொன்னேன். மற்றது சர்வதேச ரீதியாக யூஎனில் நீங்கள் என்னத்தை கதைக்கிறீங்கன்றதை கேட்டிருந்தாங்க. நாங்கள் போய் அங்கே அரசாங்கத்துக்கு எதிராக பரப்புரை செய்கிற மட்டும் இலங்கை அரசாங்கத்தை கொண்டு போய் நாங்கள் ஒரு குற்றவாளிகளாக அங்கே காட்டுற மட்டும் சொல்லியிருந்தாங்க. அஞ்சனே இலங்கை அரசாங்கத்தை போய் நாங்கள் குற்றவாளியாக காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. அவங்க எங்களுக்கான நீதியை தந்திருந்தால், உதாரணத்துக்கு குற்றம் செய்தவர்கள்ட்ட இருந்து நாங்கள் நீதியை பற்றி கேட்க இயலாது. குற்றம் செய்தவர்கள் தான் நீங்கள் இலங்கை அரசாங்கத்தை சொல்ல இல்லை, குற்றம் செய்தவர்களை கண்டுபிடிக்க தவறுனது இலங்கை அரசாங்கத்தின் பிழை. ஆனால் அவங்க இத்தனை வருஷத்துக்கும் எங்களுக்கான ஒரு நீதியை இலங்கை அரசாங்கம் சொல்ல இல்லை. எங்களோட உறவுகளுக்கு என்ன நடந்துன்ற ஒரு பொறுப்பு கூற இல்லை, எங்களோட கனவு மாதிரி இருக்கிறாங்களா இல்லையான்ற ஒரு விஷயத்தை சொல்லலை, அல்ல இருந்தவங்களை விடுதலை செய்யணுமென்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இல்லை. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேட்டேந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. உலக பொறிமுறை ஊடாக ஆணைக்குழுக்களை கொண்டு வந்தாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. எல்லாம் நாங்கள் உண்மையான சாட்சியங்களாக நாங்கள் சொன்னோம். ஆனால் எங்களுக்கான இந்த 15 வருஷத்துக்கும் அதை மன்னிப்போம் என்ற ஒரு நிலையில் தான் இலங்கை அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்குது. எங்களுக்கான நீதி பெற இல்லை. அதால் தான் நாங்கள் சர்வதேசத்திட்ட போய் நிற்கிறோம். நீங்களாவது வாங்க, எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை கேளுங்க, எங்களுக்கான ஒரு நீதியை பெற்றுத்தாங்க, நாங்கள் சாகிறதுக்கு முன்னுக்கு என்றதை ஒரு அழுத்தத்தை கொடுக்க சொல்லி தான் நாங்கள் சர்வதேசத்திட்ட கெடுத்திருக்கிறோம். அதுக்காக நாங்கள் போய் இலங்கை அரசாங்கம் நாங்கள் பரப்புரை செய்ய வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி கேட்டாங்க. இது எவ்வளோ காலத்துக்கு இந்த போராட்டம் நீடிக்கும் என்று சொல்லி கேட்டாங்க. இன்றைக்குண்டான சரி என்ற கணவரை கொண்டு வந்து இந்த கையில் தாங்க, இந்த தாய்மார பிள்ளைகளை கொண்டு வந்து கொடுங்க, எங்களோட போராட்டத்தை நாங்கள் விடுறோம். அல்லது அவங்களுக்கு என்ன நடந்தது, யார் கொண்டு போனால் யார் கொண்டா என்ற பேரை யார் கொண்டவங்கன்றதை நீங்கள் சொல்ல வேணும். சொன்னால் நாங்கள் உடனடியாக நாங்கள் அந்த அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்யணுமன்றதை நாங்கள் யோசித்து நித்தாட்டுவோம். அது வரைக்கும் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நாங்கள் இந்த போராட்டங்களை செய்து கொண்டு தான் வருவோம் என்று சொல்லி சொன்னோம். அப்போ எல்டிடி இங்கே சர்வதேச அளவில் சரி உள்நாட்டு அளவில் சரி எல்டிடி உறுப்பினர்களோட உங்களுடைய தொடர்புகள் எவ்வாறு இருக்குது, அவங்களோட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்களா என்று சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்லது அந்த இயக்கம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க. அப்புறம் என்னென்று இங்கே இதுக்குள்ளே எல்டிடி என்ற ஒரு பேர் வரும்ன்றது எனக்கு தெரியாது, அதை நீங்கள் தான் தேடி பார்க்க வேணும். நாங்கள் அப்படியே எல்டிடி என்று பேர் சொல்லி கொண்டு வர யாரோடையும் எங்களுக்கு தொடர்பும் இல்லை, நாங்கள் அந்த பக்கத்தில் நாங்கள் பார்க்கவும் இல்லை. ஆனால் அதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிங்க, அது உள்நாட்டுக்குள்ளே இருக்குதா வெளிநாட்டில் இருக்குதா தொடர்பில் இருக்குதா என்ற விஷயங்களை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி
அவங்களுக்கு நான் இவ்வாறான பதில்களை தான் சொன்னது. அவங்க முற்றுமுழுதாக அந்த விசாரணையின் போது நான் ஒரு பயங்கரவாதியாகவும் எல்டிடியை மீள் உருவாக்குற ஒரு ஆளாகவும் கடந்த காலங்களில் நான் இப்படியான போராட்டங்களை செஞ்சு அரசாங்கத்துக்கு அவதூறு விளைவிக்கிற ஒரு அமைப்பாகவும் தான் அவங்க இந்த அமைப்பை பற்றிய ஒரு அபிப்பிராயம் அவங்க அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையில் முற்றுமுழுதாக நான் ஒரு பயங்கரவாதி என்ற ரீதியாக அதில் எழுதப்பட்டிருந்தது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட 105 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஒன்றிணைந்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பஜிர அபேவர்தனோ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என 75 பேர் நேற்றைய தினம் பிற்பகல் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பஜிர அபேவர்தனவின் கொழும்பு வீட்டிற்கும் கட்சி அலுவலகத்திற்கும் சென்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை தெரிவித்தனர். இவ்வாறு சென்றவர்களில் பிரசன்ன ரணதுங்க, மஹிந்தானந்தே அழுத்தமகே, கஞ்சன விஜயசேகர, ரமேஷ் பத்ரன, கனககேர, ஜனகவக்கம்புர, மொஹான் பிரதர்ஷன இவ்வாறான அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தனவுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்ட பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். பொதுஜன பெரமுன தனியான ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைப்பதற்கான தீர்மானத்துடன் ஜனாதிபதிக்கு ஆதரவை தெரிவிக்க தயாராக உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பயணம் வேகம் எடுக்கும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவர் மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகளுக்கு பிறப்பிக்கப்பட்ட 9 தடை உத்தரவுகளை எதிர்வரும் அக்டோபர் 9 வரை நீடித்து கொழும்பு பிரதான மாவட்ட நீதிபதி சந்துட் வேதான இன்று உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர் மஹிந்த அமரவீர, லசந்த அழகியவண்ண மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசநாயக்க ஆகியோரை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்கி வேறு நபர்கள் அந்த பதவிகளில் பணியாற்றுவதை தடுக்கும் வகையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உப தலைவர் மஹிந்த அமரவீர, தேசிய அமைப்பாளர் துமிந்த திசநாயக்க மற்றும் பொருளாளர் லசந்த அழகியவண்ண ஆகியோர் தொடர்ந்து 3 வழக்குகளை பரிசீலித்ததன் பின்னர் கடந்த ஏப்ரல் மாதம் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, சரதி துமந்த மற்றும் ஃபைசர் முஸ்தபா மற்றும் சரத் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் தரப்பு ஆட்சேபனைகளை அக்டோபர் 9 சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய நிர்வாகிகள் தெரிவுக்கு எதிரான வழக்கில் விளக்கத்துக்கு முன்னரான கலந்தாய்வு எதிர்வரும் அக்டோபர் மாதம் 14 நடைபெறவுள்ளது. திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் குறித்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே விளக்கத்துக்கு முன்னரான கலந்தாய்வுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த வழக்கை விரைந்து முடிவுறுத்துவதற்கு வசதியாக மாவை சேனாதி ராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன், சண்முகம் குகதாசன், சீனி தம்பி யோகேஸ்வரன் ஆகிய 4 எதிராளிகள் இன்று தமது பதில் மனுவை கையளித்திருக்கின்றார்கள். ஏனைய 4 எதிராளிகளான எம்.ஏ. சுமந்திரன், குலநாயகம், சத்யலிங்கம், ரத்ன வடிவேல் ஆகியோர் சார்பிலான பதில் மனுக்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலானோர் தொடர்ச்சியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்ற நிலையில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி சப்ரியும் சற்று முன் தனது ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கே என்று குறிப்பிட்டுள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை செய்து இந்த விடயத்தினை அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த பதிவில், பொருளாதாரத்துக்கே நாம் முன்னுரிமை அளிக்கின்றோம். 2022 ஆண்டின் முற்பகுதியில் பொருளாதாரம் தோல்வியடைந்ததால் எவ்வாறு நாடு வீழ்ச்சியடைந்தது என்பதை நேரடியாக பார்த்தோம். அதனை மீட்பதிலும் ஸ்திரப்படுத்துவதிலும் ஜனாதிபதி ரணில் சிறப்பான பணியை ஆற்றியுள்ளார். தற்போதைய திட்டம் செயல்படும் போது நாம் புதிய முறையில் முயற்சி செய்ய முடியாது.
வெற்றிகரமான கொள்கைகளை கடைபிடிப்பது நாட்டின் எதிர்காலத்துக்கு இன்றியமையாதது. எமது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கு நான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு முழுமையாக ஆதரவு அளிக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நம் நாட்டை முதன்மைப்படுத்த வேண்டிய நேரம் இது என்றும் அலி சஃப்ரி மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆரம்பத்திலிருந்தே தமது கட்சியின் கொள்கை ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரானது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதற்கவையோ தாம் தொடர்ந்தும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிரான முகாமையை பிரதிநிதித்துவப்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதியுடன் நேற்று இரவும் இன்று காலையும் பேச்சுவார்த்தை நடத்திய பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் சிலர் தன்னை சந்தித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் என்பது தேசிய தலைவரை தெரிவு செய்யும் தேர்தல் என நாமல் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் விருப்பு வெறுப்பு அரசியல் இங்கு செல்வாக்கு செலுத்தாது என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்.